அவர் வந்து உண்மையிலே ஒரு ஃபிலாசபிக்கல் லீடர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த தமிழ்நாட்டினுடைய தேவையை புரிந்த ஒரு லீடராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பின்னால் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் சார். அதில் எந்த ஒரு மாற்றத்தை இன்னொன்று ஒரு சின்ன பாயிண்ட் முடிச்சார். அடுத்து நீங்கள் கேள்வி வந்துருங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனசு இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் ஒரு தலைவருடைய ரசிகனாக சொல்கிறேன், கம்ப்ளீட்லி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது சார். அவர் வந்து இப்படியான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு, அவர் மாற்றம் வரணும்னு பேசுனது அவர் தான். இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் வந்து பிரபலப்படுத்துனதே அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மாற்றம் வரணும், அடிப்படை மாற்றம் கொண்டு வரணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும், சிஸ்டம் கெட்டு போய் கிடக்கு, சேஞ்ச் பண்ணணும் தான் சொன்னார். ரைட்டுங்களா? படித்தவர் கையில் இருக்கணும் அப்படின்னாரு. இவர் பாருங்க, இப்போ இருக்கிற சிஎம் வந்து ட்ராப் அவுட் சார். இப்போ நீங்கள் ஒரு பி, நான் ஒரு பி சார். இருக்கிற மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு ஏற்கிறோம் சார். நம்ம ஏற்றுக்க நம்ம மாற்ற சொன்னால் மாற்ற வைப்பாங்க இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, காமராஜர் படித்தார் அப்படின்னா, காமராஜர் அவர் படிக்கலைன்னா அந்த காலத்தில் எவனுமே படிக்கலை. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் மினிமம் ஒரு பி இருக்குது. ஆனால் நம்ம சிஎம் பாருங்கள் ட்ராப் அவுட்டு. ரைட்டுங்களா? இது நமக்கு தேவை. அதனால் நீங்கள் உண்மை இதெல்லாம் யோசிக்கணும் சார். இன்றைக்கி நீங்கள் சார் ட்ராப் அவுட் சார், நீங்கள் ஒரு பிபிஓவில் வேலை வாங்கினு பார்ப்போம்.